அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் விருதை சதீஷ் பேசுகிறேன். இப்போது 2024 வருஷத்தில் ஏப்ரல் மாதத்திற்கான கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கான ஜோதிட பலன்களை பார்க்க போகிறோம். வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசி லக்கணக்காரர்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. வேலையில் உங்களுடைய நிறைய நண்பர்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைப்பாங்க. 24 மணி நேரமும் அவங்களோட சேர்ந்து வேலைன்னு சுற்றக்கூடிய தன்மையும் கன்னிராசி லக்கணக்காரர்கள் வர மாதத்தில் சொல்கிற நிறைய வேலைக்காக அவங்களுடைய மனநிலையை அப்படியே தான் இருக்கும். 24 மணி நேரம் வேலைன்ட்டு அது சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடிய மாதமாகவும் இருக்கும். மனைவியின் மூலமாக டென்ஷன் அனுபவிக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். அவங்களால கொஞ்சம் சில டென்ஷன்களை அது மனைவியாக இருக்கும், கணவியின் மூலமாகவோ அல்லது கணவன்மையின் மூலமாகவோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. டென்ஷனை அனுபவிக்கக்கூடிய மாதமாக இந்த கன்னிராசி லக்னக்காரர்கள் உண்டு. ஆணாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் ஆணுக்கு. அடுத்து வருமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. சிறப்பான மாதம்தான். உங்கள் மனைவி குடும்பம் இரண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பாக்கியமான அமைப்பில் இருக்குது. தந்தையின் மூலமாகவும் உங்களுக்கு குடும்பத்திற்கான உதவிகள்ங்கிறது இந்த மாதம் நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் மனைவி வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய வருமானமும் உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம். அதே போல் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளால் இந்த மாதம் நிறையா பிரச்சனை பண்ணுவீங்க. ஏதாவது இடம் வாங்கணும்னு நினச்சிருந்தீங்க, அது சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு டாக்குமெண்ட் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் தொடரும். ஆனால் சில பேருக்கு தீர்ந்து போகிறதுக்கு மாத கடைசியில் முடிகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிரிகளால் பிரச்சனை, உங்களுக்கு யாராவது ஒரு எதிரி தொல்லைகளால் டாக்குமெண்ட் பிரச்சனைகளை கோர்ட்டு கேஸில் புதுசாக போய் சந்திக்க போகிறவங்களும் உண்டு. இப்போ தான் வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு நிலம் எதுவும் வாங்கிடாதீங்க. வரக்கூடிய மாதத்தில் அப்படி வாங்கினீங்க அப்படின்னா அது டாக்குமெண்ட் பிரச்சனையை உருவாக்கி கோர்ட்டுக்கு போய் தீர்க்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடும். ஸோ வில்லங்கமான இடங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த கன்னி ராசி லக்னக்காரர்களுக்கு இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள், சரிங்களா? கடன் எதுவும் வாங்க வேண்டாம். அதே போல் ஏன்னா முயற்சி செஞ்சு நிறையா கடனை வாங்கி தீராத பிரச்சனை சந்திப்பீங்க. அதே போல் தாயார் மூலமாக மனைவிக்கு 2 பேருக்கு இடையிலையும் சண்டை ஏற்படுவதற்கான, தீராத பிரச்சனை உருவாவதற்கான, மொத்தமாக பெரிய சண்டையை போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதம் அவங்க 2 பேர்ட்டையும் உஷார் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் ஜனஜாதத்தை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். இருந்தாலும் கோச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ன சொல்லுது அப்படின்னா இவங்களோட சேர்ந்து உங்களுக்கும் சண்டை ஏற்படுறதுக்கு, இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து உங்கள் கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது பெரிய சண்டையாக தான் இருக்கும். பார்த்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் அமைதியாக போகிறது எல்லாத்துக்குமே தாங்க, அமைதியாக போகிறது முன்னு தான் தீர்வு. ஸோ கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா தாயாரோட உறவு பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மனைவி மூலமாகவும் பிரச்சனை உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கும். குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய, அதன் மூலியமாக பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளால், எதிரிகளால் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. குழந்தைகளுக்காக மருத்துவத்து சம்மந்தப்பட்ட டாக்டரை போய் சந்தித்து அது கன்சல்டேஷன் பண்ணுற மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக டாக்டரை போய் பார்க்குற மாதிரி மாதமும் இந்த மாதம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரருக்காக நீங்கள் செலவு செய்வதற்கான மாதமாக, உங்களுடைய அண்ணாவோ இல்லை அக்காவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் விரயம் செய்யக்கூடிய மாதமாகவும் இருக்குது. சிலர் வெளிநாடு செல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரிகள் வெளிநாடு போகிறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதம் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு வேறு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. வெளியூர் அல்லது வெளி மாநிலம், வெளிநாடுகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்
இருக்குது ஏப்ரல் மாதத்தில். சந்தோஷத்துக்காக, மனமகிழ்ச்சிக்காக நிறையா சுற்றுலா போய் விரயம் பண்ணக்கூடிய மாதமாகவும் வரக்கூடிய மாதம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் அந்த விரயம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம், பிரச்சனையையும் தரலாம். சிலருக்கு சுப விரயமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறது கம்மி தான். ஸோ வெளியூர் பயணங்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று மறைவாக வாழணும் அப்படின்னா, அப்படி போய் மறைஞ்சி வாழக்கூடியவர்கள் உங்களுடைய சகோதரர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஓகே. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விரயங்களை பண்ணி கடன் வாங்கி ஏதாவது விரயம் பண்ணியிருந்தீங்கன்னா அது தீராத பிரச்சனையில் போய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாரும் கன்னிலக்கண ராசிக்காரர்கள் எதுவும் செய்ய வேண்டாம். வரக்கூடிய மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அதே போல் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கவனமாக இருந்துக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வளமுடன், சுகமே சொல்லுங்கள். நன்றி.